பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, 10 விடயங்கள் இருக்கின்றன. இவைகள் வீட்டிலே வறுமையை உண்டாக்கும், ஏழ்மையை உண்டாக்கும், பரக்கத்தை இல்லாமலாக ஆக்கிவிடும், முசீபத்தை கொண்டு வரும், அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்தை வெளிக்கொண்டு போய்விடும், எனவே வசதியை இல்லாமலாக ஆக்கிவிடும். இந்த 10 விடயங்களிலிருந்து நாம் கவனமாக இருப்பதற்காக அந்த 10 விடயங்களை சொல்லி காட்டுகின்றேன். வறுமை உண்டாக்கக்கூடிய 10 விடயங்கள். முதலாவது விடயம் ஃபோட்டோஸ்கள், அஸ்வர் வ தமாதீல், அதாவது ஃபோட்டோ, உருவப்படங்கள். ஃபோட்டோ என்று சொன்னால் எல்லா ஃபோட்டோக்களும் அல்ல, உருவப்படங்கள், ஒத்தமாசில், சிலைகள், இவைகளை போன்ற அந்த விடயங்களை வீட்டிலே வைப்பது, தொங்க விடுவது, பார்வைக்காக வைப்பது, இப்படியான விடயங்கள். ரெண்டாவது விடயம் மஆசிஃப் வாதவாத் மூசிகியா என்று சொன்னால் அது மியூசிக், இசை கருவிகள். இசையை ஆற்றுவது மட்டுமல்ல, இசை கருவிகள் இருக்கின்றது, இசைப்பது மட்டுமல்ல, இசை கருவிகளை வீட்டிலே வைப்பதன் மூலமாகவும் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் வீட்டிலே மிகப்பெரிய ஒரு முசீபத், ஏழ்மையை அது உண்டாக்கிவிடும். மூன்றாவது விடயம் கசரத்துல் ஹல்ஃப் கதிபன், பொய்ச்சத்தியம், அதிகமான பொய்ச்சத்தியம், பொய் உரைப்பதன் மூலமாக வீட்டிலே ஒத்தருக்கொத்தர் மத்தியிலே பொய் சொல்லுவதன் மூலமாக மிகப்பெரிய முசீபத் வீட்டில் ஏற்படும். நாலாவது விடயம் அப்துல் வத்துனூப் வல் மஆசி, அநியாயம், பாவங்கள் வீட்டிலே ஒத்தருக்கொத்தருக்கு மத்தியிலே, கணவன், மனைவி, பெற்றோர்கள், குழந்தைகள், இவைகளுக்கு மத்தியிலே அநியாயங்கள், பாவங்கள் ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலே வீட்டிலே ஏழ்மை, முசீபத் ஏற்படும். ஐந்தாவது தர்குஸ்ஸலா இஹ்மாலுஸ்ஸலா தஅkhீருஸ்ஸலா அன் வக்திஹா, தொழுகை விடுவதன் மூலமாக, தொழுகையில் பொடுபோக்கு செய்வதன் மூலமாக, தொழுகை பிற்போடுவதன் மூலமாக, கலா செய்வதன் மூலமாக என்ன நடக்கின்றது என்று சொன்னால் வீட்டிலே மிகப்பெரிய முசீபத், ஏழ்மை உண்டாகின்றது. ஆறாவது விடயம் அதமு தஹாரா வன் நஜாசா, மானவியா தாஹிரியா, இதில் 2 பங்குகள் இருக்கின்றது. சிறு குளிப்பு, அதாவது உது, குளிப்பு, இவைகள் கடமையாகக்கூடிய நேரத்தில், உழு முறியக்கூடிய நேரத்திலே உழு செய்து கொள்ள வேண்டும். குளிப்பு கடமையான நேரத்திலே கடமையான குளிப்பை அவசரமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அதில் தாமதங்கள் ஏற்படக்கூடிய நேரம், நஜீசுடன் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உடல் ரீதியான அது நஜீஸாகவும் இருக்கலாம், கல்பு ரீதியான நஜீஸாகவும் இருக்கலாம். 2 உலமாக்கள் பிரிக்கின்றார்கள். உடம்பு ரீதியான நஜீஸ் தான் சுத்தம் செய்கிறது, குளிப்பு மூலமாக, உழுவின் மூலமாக எங்களுக்கு சுத்தம் செய்து கொள்ளலாம். அதேபோல் கல்பு ரீதியான நஜீஸ் என்ற அடுத்தவர்களை பற்றி கெட்டணங்கள், இவைகளை வளர்த்து வைப்பது, இவைகளிலிருந்து சுத்தமாவதற்கு நாங்கள் நல்லெண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை பற்றி ஹசது, வெறுப்பு, கெட்டெண்ணங்கள், இவைகளை கல்விலை வைத்து கொண்டிருப்பதும் ஒரு வகையான நஜீஸ் தான். இதன் மூலமாகவும் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் வீட்டிலே முசீபத்தை அதை கொண்டு வருகின்றது. ஏழாவது விடயம் தஅலீகு தமாயிம் வ தஆவீத். தாவீத் என்று சொல்கிறது, நான் உண்மையிலே சொல்கிறேன்னு சொன்னால் மந்திரத்துக்கு தான் சொல்கிறது. தாயத்துகள், இவைகளை குழுவி வைக்கிறது, அதன் மேலே நம்பிக்கை வச்சு அவைகளை செய்கிறது, குஃப்ரியத்தான தாயத்தாடுகள் என்று சொல்லலாம். இவைகளும் வீட்டிலே முசீபத் உண்டாக்கின்றது. எட்டாவது விடயம் அக்குலுல் ஹராம் வல் கஷ் ஃபில் பை, வியாபாரத்தில் மோசடி, ஹராமான சாப்பாடு வீட்டிலே முசீபத்தை உண்டாக்கி பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிடும். ஒன்பதாவது கஸ்ரத்துல் கீபா வன் நமீமா, அதிகமான கோல் புறம், ஏச்சு பேச்சுக்கள், கெட்ட வார்த்தைகள், இவைகள் மூலமாக, கெட்ட சத்தியங்கள், சண்டை சச்சரவுகள் மூலமாகவும் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் வீட்டிலே மிகப்பெரிய முசீபத், ஏழ்மையை உண்டாக்கின்றது. 10வது விடயம் அல் பைத்துல்லதி லா யுக்ரஉ ஃபீஹில் குர்ஆன், எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ, எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படாமல் இருக்கின்றனவோ அந்த வீட்டில் முசீபத் ஏற்படுகின்றது. இந்த வீட்டில் குர்ஆன் இல்லையோ அந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய ஞாபகம்,
அல்லாஹ்வுடைய இல்லாத அந்த வீட்டிலே அங்கேதான் முசீபத்துக்களும் அனாச்சாரங்களும் அதிகமாக இருக்கும். எனவே இந்த 10 விடயங்கள் வீட்டிலே முசீபத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஏழ்மை உண்டாக்கக்கூடிய இந்த 10 விடயங்களிலிருந்து நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வல்லல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட கவனத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தல்வடாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.